ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம். சுவாமியோடைய திருவருளால் நம்ம அவ்வப்பொழுது வெளிநாட்டு வாழ் பக்தர்களுக்கு அவர்களுடைய இருக்கக்கூடிய வெளிநாட்டில் நமக்கு எங்கெங்கெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுதோ அங்கே போய் சிறப்பு பிராயஷ்சித்த ஹோமங்கள், விசேஷ பூஜைகள், சிறப்பு பாராயணங்கள்லாம் செய்கிறது வழக்கம். அது மாதிரி போன மாதத்துக்கு முன் மாதம் இந்தோனேஷியாவில் போயிட்டு ஒரு விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், ஷீரடி சாய்பாபா கும்பாபிஷேகம் தலைமையை எடுத்து நடத்தி கொடுத்து வந்தோம். அது மாதிரி இந்த வாரம், அதாவது இன்றைக்கி இரவு ஃப்ளைட் நமக்கு மலேசியா, சிங்கப்பூர் ஒரு வாரம் அங்கே நம்ம தங்கி அங்கே சில பூஜைகள்லாம் செய்துட்டு நம்ம அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சில ஆலய தரிசனங்கள்லாம் பண்ணிவிட்டு வரலான்னு இருக்கோம் சுவாமி அருளால். கும்பாபிஷேகத்துக்கு திருப்பணி துவங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வருஷத்தில் அடிக்கடி நம்ம இது மாதிரி வெளிநாட்டு வாழ் பக்தர்களுக்கெல்லாம் போய் இந்த பூஜைகள்லாம் பண்ணி தர்றது வழக்கமாக இருந்தது. திருப்பணி நல்ல முறையில் நடக்கணுன்றதுனால அந்த திருப்பணி ஆரம்பித்து திருப்பணி பூர்த்தியாகிற வரைக்கும் சுவாமியோடைய சங்கல்பத்தின் பிரகாரம் இங்கேயே இருந்து மற்ற மகா கும்பாபிஷேகம் வரைக்கும் நம்ம எந்த வெளிநாட்டு பயணங்களும் மேற்கொள்ளலை. கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு தொடர்ந்து நித்திய பூஜைகள்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதனால் வாய்ப்பு ஏற்படும் பொழுது சுவாமியோடைய உத்தரவின் பேரில் அவ்வப்பொழுது நமக்கு எங்கெங்கெல்லாம் அந்த தொடர்புகள் ஏற்படுதோ அங்கே இந்த மாதிரி சிறப்பு பூஜைகள்லாம் செய்துட்டு அந்த பக்தர்களுக்கு நன்வழி காட்டி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இந்த ஒரு வாரம் நம்ம ஒரு மலேசியா, சிங்கப்பூர் பயணத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு வாரத்தில் நமக்கு இந்த ஃபோன் நம்பரில் கால் பண்ணால் அது ரீச் ஆகாது. வாட்ஸ்அப் மட்டும் இயங்கும். அது எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு ஒய்ஃபை ஆக்சஸ் இருக்கோ அங்கே அது மூலமாக வாட்ஸ்அப் இயங்கும். அதை பொறுத்து நம்ம தினசரி பூஜைகள் இங்கே தொடர்ந்து நடந்துட்டுருக்கும். சன்னதி திறந்துருக்கும். இங்கே நம்மளுடைய கோவில் அர்ச்சகர் தொடர்ந்து பூஜைகள்லாம் நிற்காத ரெகுலராக நடக்கும். இங்கே நடக்கக்கூடிய பூஜைகளை நம்ம எங்கே ஒய்ஃபை ஆக்சஸ் இருக்கோ அது மூலமாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஸ்டேட்டஸ் தரிசனம் பண்ணுறதுலாம் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கோவில் டிவோட்டி நிறைய பேர் மலேசியாலேயும் சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் நம்ம சுவாமியோடைய பிரசாதம், குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியோடைய பிரசாதம், காமாட்சி அம்பாள் நவராத்திரி பிரசாதம், முடிக்கயிறு, இது மாதிரி குங்குமம், இது மாதிரி சுவாமி பூஜை பிரசாதங்கள்லாம் வாய்ப்பு இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு கொண்டு யாருக்கு அந்த இடத்துல மலேசியாலேயும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி எதனா ஒரு லொக்கேஷனில் நம்ம அதை இன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த நேரத்தில் வாய்ப்பு இருந்தால் நேரில் சந்தித்து நீங்கள் அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நவராத்திரி சண்டி ஹோமம் பண்ணது, ஹோமரக்ஷை, முடிக்கயிறு எல்லாம் இருக்குது. ஆகவே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுக்காகனா, ஒரு வாரம் ஃபோன் பண்ணால் ரீச் ஆகாது. இந்தோனேஷியா போயிருக்கும்போதே அந்த ஒரு 10 நாட்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரீச் ஆகலை அப்படின்ட்டு நமக்கு பிறகு நிறைய சொன்னாங்க, சுவாமி எங்களுக்கு தெரியல, ஃபோனே எடுக்கலைன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வாட்டி முன்கூட்டியே இது மாதிரி கால் பண்ணால் ரீச் ஆகாது, வாட்ஸ்அப் மட்டும் இயங்கும் எங்கெங்கெல்லாம் ஒய்ஃபை ஆக்சஸ் இருக்கோ. அது மாதிரி இந்த பயணம் முழுக்க மலேசியா வாழ் பக்தர்கள், சிங்கப்பூர் வாழ் பக்தர்களுக்காக இந்த பக்தர்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியோடைய பாதத்திலையும் ஐஸ்வர்ய காமாட்சி அம்பாளுடைய பாதத்திலையும் பிரார்த்தனை பண்ணி அங்கே நம்ம சில பேருக்கு இந்த சிறப்பு பிராயஷ்சித்த பரிகார பூஜைகள் ஹோமங்கள் பண்ணித்தரோம் இல்லையா, அவளுக்கும் நல்லதே நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம். சுவாமியர்களால் எல்லாருக்கும் எல்லா மங்களங்களும் நல்லதே நடக்கும். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெய்.